வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். டெல்லியில நடந்த இந்த தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்கள பிடிச்சு நாங்க கடுமையான ஒரு தண்டனை வழங்குவோம் அப்படின்லாம் அமித்ஷா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தொடர்ந்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இந்த பேட்டர்னை வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. புல்வாமால ஆகட்டும், பெஹல்காம்ல ஆகட்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது, இது சம்பவம் நடக்காமல் தவிர்க்க என்ன முயற்சிகள் எடுத்திருக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த அரசு தொடர்ந்து பேச மறுக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னால ஹரியானால கிட்டத்தட்ட 300 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸோ என்னவோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் அந்த சம்பந்தப்பட்டவங்க கைது செய்யப்பட்டவங்களுக்கு நெருக்கமானவர்களை இவங்க கண்காணிச்சிருக்கலாம். இல்ல இவ்ளோ ஒரு அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயிலோட ஒரு கார் வந்து நாள் பூரா டெல்லியில சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, அத வந்து இவங்க எந்த அளவுக்கு வந்து கண்காணிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல மறுக்கிறாங்க, தவிர்க்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த கேள்விகளே கேட்க மாட்டேங்கிறாங்களே. இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்க கோதி மீடியால எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒண்ணுமே காணோம். டெல்லியில இருக்கிற இங்கிலீஷ் மீடியால இருந்து என்டிடிவி ஆனாலும் சரி, நியூஸ் 18 ஆனாலும் சரி, நியூஸ் எக்ஸ் இப்படி இருக்கிறவங்க பூரா டைம்ஸ் நவ் எல்லாருமே இப்ப தமிழகத்துல வந்து கேட்காத கேள்வியே கிடையாது. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை கேள்வி கேட்க வேண்டியதுதான். யாரும் அதுல மறுக்க மாட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்துல வந்து 13 பேர் உயிர்ந்திருக்காங்க. அதன் பிறகு கூட இவனுக்கு யாருமே வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்படி கேட்கிற கேள்விக்கு எல்லையே கிடையாது என்ற அளவுக்கு வந்து கொச்சையாக கேட்கின்ற கேள்விகள் எவ்வளவோ இருக்கிறது. அந்த அந்த இது வந்து யாருக்கு ரிசர்வ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் தான் ரிசர்வ் பண்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓனர்ஷிப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய மீடியாவா இருக்கிறது. முழுக்க முழுக்க அவர்களுடைய தயவில் வாழுகின்ற ஒரு பத்திரிகையாளர்களுடைய ஒரு பெரிய கும்பலே வந்து இன்னைக்கு டெல்லியில் இருக்கு. டெல்லியில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அப்ப கேள்விகள் யார்கிட்ட கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள்ல சிபிஎம் கிட்ட கேட்பாங்க, கேரளால இங்க வந்து திமுக கிட்ட கேட்பாங்க, அதிமுக கிட்ட கூட கேட்பாங்க. ஆனா யார்கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கிட்ட, அமித்ஷா கிட்ட, பிரதமர் கிட்ட வந்து பிரதமர் அப்கோர்ஸ் அணுகவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. கேட்கவும் அந்த கேள்விகளே வராது. பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணம் யார் என்று குறிப்பிட்டு பேசவே மாட்டாங்க. இப்ப நாம அதை பத்தி பேசலாம். 2 விஷயங்கள் வந்து மிக தெளிவாக தெரிகிறது. an act of terror is an act of war என்று ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே வந்து பிரதமர் வந்து அறிவிக்கிறார். அதாவது ஏதாச்சும் ஒரு பயங்கரவாத சம்பவம் வந்து இந்தியாவில் நடந்தால் அது வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராக நாங்கள் காணுவோம். அது பாகிஸ்தான் தான் அதுக்கு காரணம் என்றும் அவர்கள் வந்து சித்தரித்தார்கள். அதற்கு தான் இதே விஷயத்தை வந்து ராஜ்நாத் சிங் ஸ்ரீநகர்ல போய் நின்று இதே பேச்சுக்களை வந்து பேசுறார். அப்போ இந்த ஒரு ஆக்ட் ஆஃப் டெரர் வந்து இப்ப ஆக்ட் ஆஃப் வாரா இல்லை என்று எந்த அளவுக்கு வந்து ஃபாலோயிங் ஓவர் தெம்செல்ஸ் டு சே இது டெரர் அட்டாக் கிடையாதுங்க, அது ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க டெரர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொஞ்சம் கூட மானம் மரியாதை சொரணை இல்லாத ஒரு கும்பல், ஒரு பெரிய ஒரு கும்பல் காசுக்காக பணத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக வந்து, அதாவது நல்லா ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்க சொபிஸ்டிகேட்டட் நபர்கள், பெரிய பெரிய வீடுகள்ல 28 கோடி 30 கோடி இருக்கின்ற வீடுகள்ல வசிக்கின்ற நபர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அவலத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு டெரர் ஆக்ட் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன? ஒரு ஆக்ட் ஆஃப் டெரர் இஸ் an ஆக்ட் ஆஃப் வார்ன்னு சொல்லிவிட்டு, இப்போ வந்து பாகிஸ்தான் கூட போர் தொடக்கிறதுக்கு பயம். அதனால வந்து அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார்கள். நாம இதை பேசினா நமக்கு எதிராக வந்து பயங்கரமான ஒரு இது அவங்க சோசியல் மீடியா ட்ரால்ஸ் வந்து திறந்து விட்டுறாங்க. நேத்து கூட ஒருத்தர் பாஜக காரர் வந்து ஒரு நியூஸ் 18 சேனல்ல வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அதாவது என்ன பேசுறதுன்னு கிடையாது. முன்னாடி வந்து ஏகே ஆண்டனி தான் இந்த மாதிரி எல்லையில வந்து நாங்க பாதுகாப்பே தேவையில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பாதுகாப்பு அதை அப்படியே திறந்து விட்டுருணுமாமா அப்படின்னு ஏகே ஆண்டனி சொல்லியிருக்காரு, இவர் சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், என்ன நான்சென்ஸ் பேசிக் கொண்டிருக்கிறேன் சொன்னா, நான் என்ன நான்சென்ஸ் கூப்பிடுறாரு இருந்தாலும். அப்போ அது பர்சனல் அட்டாக்ல மட்டும்தான் அந்த வண்டி ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதில்லை. நாங்க உணர்த்தின மறுபடியும் 1947 இருந்து எவ்வளவோ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள். அவங்க யாரும் வந்து நீங்க குறிப்பிட்ட இந்த பேச்சை வந்து யாருமே பேசவில்லை. இன்க்ளூடிங் என்னுடைய நண்பர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆனாலும் சரி, முலாயம் சிங் ஆனாலும் சரி, இவர்கள் பேசவில்லை என்று நான் வந்து உணர்த்தினேன். அதன் பிறகு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இல்ல சொன்னாரு ஏகே ஆண்டனி வந்து பார்டர்ஸ் வந்து ஃப்ரீயா விடணும், அதாவது
அங்க ட்ரூப்ஸே வேண்டாம் எல்லாம் சொல்றாரு. இது ஒரு பக்கம். அதாவது முழுக்க முழுக்க பொய்யான பிரச்சாரம். வாட்ஸ்அப்ல வருகின்ற வாட்ஸ்அப் அங்கிள்ஸ்னுடைய அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கக்க வேண்டியது. அதன் பிறகு வந்து நான் ஏதாச்சும் பேசினா வந்து இல்லங்க வாட்ஸ்அப்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது. நான் கேட்டேன் அவர்கிட்ட, வாட்ஸ்அப்ல தானே பார்த்து பேசுறீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து தகவல் வருது அப்படிங்கிறாரு. இதுதான் ஒரு பாஜக செய்தி தொடர்பாளனுடைய நிலையா இருக்கு. இது ஒரு பக்கம். அதாவது ஆக்ட் ஆஃப் டெரர் இஸ் an ஆக்ட் ஆஃப் வார்ன்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து அப்படியே பயந்துகிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறது இந்த என்டையர் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக பீகார் தேர்தலை ஒட்டி நடக்கின்ற இந்த சம்பவம். இதுல நான் இதை பத்தி பேசினேன். ஆனா அந்த அந்த டைம்ல வந்து எனக்கு எங்கிட்ட அந்த அளவுக்கு ஃபேக்ட்ஸ் கிடையாது. இப்ப ஃபேக்ட்ஸ் மிக தெளிவாக தெரிகிறது. அதுல இருந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து பேசும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமாக 2 நாளுக்கு முன்னால பீகார் தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி வந்து எப்போ வந்து இது பிடித்தார்களோ, ஒரு ஒரு 300 கேஜி ஏதோ இது பிடிச்சாங்களோ, அமோனியம் நைட்ரேட் ஒரு கன்னு எல்லாம் பிடிச்சார்களோ, அது வந்து அப்பவே அவர்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார் தேர்தல். பீகார் தேர்தலுக்காக அந்த பப்ளிசிட்டி இவர்கள் தேடினார்கள், பிரிமெச்சூராக தேடினார்கள். தேசிய பாதுகாப்புக்கு எதிராக, தேசிய நலனுக்கு எதிராக ஆன்டி நேஷனல்ஸாக பிஹேவ் பண்ணிக்கொண்டு இந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்ததற்காக என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, பீகார் தேர்தலை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, என்டையர் மாடியூல் இன்னும் செக்யூர் ஆகவில்லை. அதுக்கு முன்னாலே பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க. எதற்கு? பீகார் தேர்தலுக்காக. இதுதானுங்க ஆக்சுவல் ஆன்டி நேஷனல்ஸ்னா எவன் பேசினானோ இது எங்க இருந்து வந்திருக்கும்? எங்க இருந்து ஹூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருப்பாங்க? ஒரு ஒரு யூனிஃபார்ம் போலீஸ் ஆபீசர், போலீசிங் தெரிகிற நபர், இல்லை என்றால் ஒரு அப்கோர்ஸ் யூனிஃபார்ம் இல்லாத நபர் ஆனாலும் சரி, போலீசிங் தெரியாத ஒருத்தனும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தவறை பண்ண மாட்டாங்க. ஒரு அரசியல்வாதினால தான் பண்ண முடியும். அரசியல் நோக்கத்துக்காகத்தான் பண்ண முடியும். அந்த அரசியல் நோக்கம் என்னவென்றால் பீகார் தேர்தல். அப்ப என்டையர் மாடியூல செக்யூர் பண்ணாமல், இல்லை என்றால் புது மாடியூல்ஸ் அங்கெல்லாம் இருக்கும், இவங்களை பிடிச்சு விசாரணை செய்து அதன் பிறகு வருகின்ற தகவல் அடிப்படையில் வந்து அவர்கள் பாக்கி இருக்கின்ற நபர்களை பிடித்த பிறகு தான் இதை வந்து வெளியிட்டிருக்க வேண்டும். அது ஏன் முன்னாடி வெளியிட்டாங்க? பீகார் தேர்தல்னால வெளியிடுறாங்க. அதனால என்ன ஆச்சு? 13 பேர் இன்னைக்கு செத்து கிடக்குறாங்க. இதுதான் பிரச்சனைங்க. இதுக்கு தலையில இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பவன்குமார் தேக்கா என்ற 1988 பேட்ச் ஹிமாச்சல் பிரதேஷ் கேடர்ல இருக்கின்ற அதிகாரி. அவர் தான் இன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய தலையில் இருக்கிறார். 2022 ஜூன்ல இருந்து ஆரம்பித்து இப்ப அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2026 வரை அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்காங்க. 4 வருட காலம் ஒரே நபர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய போலீஸ் ஆர்கனைசேஷனுடைய பின்னக்கல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்காச்சும்? ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியால வந்து இது இந்த மாதிரி சரித்திரமே கிடையாதுங்க. இந்தியால வந்து ஐபியினுடைய தலைவராக இருந்து கொண்டு 4 வருட காலம் யாருமே இருந்து கிடையாது. இந்த ஆளுடைய தலைமையில் வந்து புல்வாமா நடக்கிறது. இந்த ஆளுடைய தலைமையில் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு அவலம் நடக்கிறது. அப்ப இவர் வந்து அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன ஒத்தாசை பண்ணி கொண்டிருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப அதனாலதான், அதாவது a spineless IB chief sitting there and doing everything that the home minister wants to do, the political bosses want to do. அதானுங்க டெல்லி பிளாஸ்ட் முக்கிய காரணம். டெல்லியில கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் நேஷனல் கேபிட்டல்ல, அதுவும் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா பிரதமர் அடுத்த நாளே கிளம்பி பூட்டான்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு தாக்குதல் இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தான்ல நடந்திருக்கு. போர்ட் வாசல்ல நடந்திருக்கு. அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 12, 13 பேர் இறந்து போயிருக்காங்க. 40 பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் பிரதமர் வெளிப்படையாக சொல்றாரு, இதற்கு வந்து இந்தியாவுடைய ஆதரவு பெற்ற ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் தான் காரணம். அவங்கள பின்னால நின்னு இந்தியா தான் இயக்குது அப்படின்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி பாக்குறது? என்ன அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறது? இல்லன்னா 2 நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பார்டர் டென்ஷன, அந்த கம்யூனல் டென்ஷன வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3வது தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் செயல்படுறாங்களா? ஏன்னா அடுத்தடுத்த நாள் நடக்கிறதுனால இவ்வளவு கேள்விகளையும் நாம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்ல இதுல இப்ப வந்து இருக்கின்ற மிக மிக வினோதமான, வேடிக்கையான, வெட்கக்கேடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியானால அது சொல்ல முடிய மாட்டேங்குது. பாகிஸ்தான் தான் காரணம் என்று இந்த பாம் பிளாஸ்ட்க்கு சொல்ல முடியாது. ஏன்? நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு ஆக்ட் ஆஃப் வார் இஸ் ஆக்ட் ஆஃப் டெரர் இஸ் ஆக்ட் ஆஃப் வார்ன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்த பாகிஸ்தானோட போர் தொடுக்க வேண்டும். பாகிஸ்தான் கூட போர் தொடுத்தால் என்ன நிலையில் இந்தியா இருக்கும் என்று இவர்களுக்கு தெரியும். அதனால தொடுக்க மாட்டேங்கிறாங்க என்றதுதான் என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதனால இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பண்ண மாட்டேங்கிறாங்க.
அதே நேரத்துல பாகிஸ்தான் மாதிரி இந்த மாதிரி வீராப்ப பேசல. பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால பாகிஸ்தான் வந்து நீங்க தைரியமா சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இதுக்கு இந்தியா தான் காரணம் என்று அவர்கள் தாராளமா சொல்லலாம். நாம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அந்த கேள்வி இருக்கு இல்லையா? என்னை பொறுத்தளவுல இந்தியாவினுடைய ஆர்என்டபிள்யூனுடைய எம்பெடட் ஆளுங்க வந்து எவ்வளவோ இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல. சமீப காலத்துல எனக்கு பெரிய இது கிடையாது. ஆர்ஐடபிள்யூ கூட பெரிய தொடர்பு கிடையாது. அப்படி இருந்தால் கூட இதுக்கு முன்னில இருந்த எவ்வளவோ மாடியூல்ஸ் இருக்குது. அந்த மாடியூல்ஸ் எல்லாம் இன்னும் பாகிஸ்தான்ல ஆக்டிவாக தான் இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன பாம் பிளாஸ்ட் வந்து கராச்சியிலயோ, லாகூர்லயோ, இஸ்லாமாபாத்லயோ நடக்கிற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆர்என்டபிள்யூ பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வந்து இந்த ஆப்கான் தாலிபானுக்கு வந்து இந்த கூலிப்படையாக அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாளைக்கு இதே கூலிப்படை வந்து காஷ்மீர்லயும் இந்தியாலயும் வந்து தாக்கும். அது அது நாம் வந்து மறந்துவிட முடியாது. இல்லை என்றால் நாம் வந்து அது நம்மளுடைய கவனத்தில் வந்து இருக்க வேண்டும். இவர்கள் கூலிப்படைகள். தாலிபான் என்பது கூலிப்படை தான். அவர்களுக்கு தொழிலே இதுதான். நேற்றைய தினம் வந்து ஒரு சூசைட் பாம்பர் செய்திருக்கிறாரு. யூஸ்வலா வந்து அப்படி சூசைட் எல்லாம் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. ஆப்கான் தாலிபானா இருந்தால் நிச்சயமாக சூசைட் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தனை தான் போடுவாங்களே தவிர அவங்களாக போய் நிக்க மாட்டாங்க. அப்ப அந்த சூசைடு இருக்கிறதுனால எனக்கு வந்து அவர்கள் ஆப்கான் தாலிபானாக தெரியவில்லை. வேற ஏதாச்சும் ஒரு லோக்கல் பிரெயின் வாஷ்ட் ஆளாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்ப பாகிஸ்தானுடைய அந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரை எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. அது ஏதோ லோக்கல் ஹோம் கிரவுன் நபரை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்திருக்கலாம். இன்னும் அங்க நடக்கின்ற விஷயங்கள் வந்து மிக மிக கவலைக்குரிய விஷயங்களா இருக்கிறது. அந்த இவரை வந்து ஆசிம் முனிரை வந்து இப்போ வந்து 5 ஸ்டார் ஜெனரலாக ஃபீல்ட் மார்ஷலாக நியமித்திருக்கிறார். அவர் வந்து வாழ்க்கை பூரா இனி வந்து 5 ஸ்டார் ஜெனரலாக தான் இருக்க போறாரு. ஆர்மிக்கு அந்த அளவுக்கு அதிகமாக பவர் இப்போ வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மேல என்ன தாக்குதல் வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் என்ற ஒரு நிலைதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் ஒன்றும் செவிசாய்க்காமல் நமக்கு ஒரு பீகார் தேர்தல் இருக்கு. அந்த பீகார் தேர்தலுக்காக இப்படி ஒரு அவலம் நடந்தது இல்லையா? அதாவது ஒரு என்டையர் டெரர் மோடியில லிஃப்ட் பண்ணாம, அதற்கு முன்னாலேயே வந்து பப்ளிசிட்டி தேடுகின்ற இந்த விதம் இருக்கு இல்லையா? இது ஆன்டி நேஷனல்ங்க. இது ஒரு தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக செய்கின்ற இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? எனக்கு இன்னைக்கும் அந்த புல்வாமா மேல எனக்கு இன்னைக்கும் டவுட் இருக்குங்க. அது சீரியஸாக ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயமாக நான் காண்கிறேன். அந்த மானவேந்திர சிங் சொல்கின்ற அந்த டிஎஸ்பி எங்க போனாரு? இப்ப திடீர்னு காணோமே. அந்த ஆளு இப்பன்னு இல்ல, பல வருட காலமாக அவர்களை காணவில்லை. அப்ப அவருதான் பல டெரரிஸ்ட் சஸ்பெக்ட்ஸ் அங்கிருந்து கொண்டு போறது, இங்கிருந்து கொண்டு வர்றது, அது நடுவுல வந்து காணாம போறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இதுல என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரியான ஆபரேஷன் பண்ணும்போது ரொம்ப டைசியான விஷயம், டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட் என்று நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய அறிவுறுத்தலாக இருக்கும். இது சும்மா, அதாவது ஒரு தேர்தலுக்காக என்ன வேணாலும் செய்கின்ற ஒரு கும்பல் வந்து டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறங்க. இதுதானுங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக எழப்போகிறது, எழுந்து கொண்டும் இருக்கிறது. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, டிமானிட்டைசேஷன் உடைய ஆனிவர்சரியே இப்போதான் சமீபத்துல நவம்பர் 8ஆம் தேதி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த டிமானிட்டைசேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, டெரர் குரூப்ஸ்க்கு போகக்கூடிய ஃபண்டிங்கை வந்து கம்ப்ளீட்டா இது கண்ட்ரோல் பண்ணிடும். இது மூலமா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிதான் இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99.3% ஆஃப் த டிமானிட்டைஸ்ட் நோட்ஸ் ரிட்டர்ன் டு த பேங்க் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப டெரரிஸ்ட் வந்து அவங்க கிட்ட இருந்த மணியை வந்து லாண்டர் பண்ணிட்டாங்க. அத வந்து அவங்க வந்து பிளாக் மணியை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் ஃபண்டிங், இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபண்டிங் மெக்கானிசம்ஸ் வந்து அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் என்ஐஏ மூலமா கொடுத்த தரவுகள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மால் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? ஒரு காலத்துல டிமானிட்டைசேஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் கொண்டு வந்தாங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் குறைஞ்ச மாதிரியோ இல்ல மாறின மாதிரியோ தெரியலையே. இல்ல. இப்ப ஒரு 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 பயங்கரவாத சம்பவத்துக்கு இல்லையென்றால் ஒரு பயங்கரவாதிக்கு வந்து நீங்க வந்து செக் போட்டா காசு குடுப்பீங்க. இந்த மாரி ஒரு அபத்தமே வந்து எங்கேயுமே பேச மாட்டாங்க. அதாவது இதெல்லாம் ஆஃப்டர் தாட் தான். டிமானிட்டைசேஷன் எதுக்கு பண்ணாங்க? யூபி தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக பண்ணாங்க. யூபி தேர்தல் ஜெயிச்சு விட்டாங்க. இப்போ வந்து யூபி அவர்களுடைய கையில் இருக்கிறது. வேற ஒரு காரணமும் கிடையாது. என்ன காரணம் சொன்னாலும் காரணம் இவ்வளவுதானுங்க. யூபி தேர்தலுக்காக இவர்கள் எல்லாம் பணம் சேர்த்து வைத்திருந்தார்கள். எஸ்பி வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த எஸ்பியினுடைய வாய்ப்பை வந்து எப்படியாச்சும் களைய வேண்டும். அவர்கள் வந்து ஆளுங்கட்சியா இருந்தார்கள். அதை களைய வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் செஞ்ச விஷயம் தான் டிமானிட்டைசேஷன் தவிர வேற ஒரு நோக்கமும் அந்த டிமானிட்டைசேஷன் கிடையாது என்று இப்ப மிக தெளிவா இருக்கிறது. கள்ள நோட்டு, கருப்பு பணம் இதெல்லாம் பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒண்ணுமே சிக்கல. அதாவது அப்ப என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இருங்க இருங்க எல்லாம் வந்து போட்டிருக்காங்கல்ல, பேங்க்ல போட்டிருக்காங்கல்ல, பாருங்க எல்லாம் பூந்தாட போறாங்க. ஐடி, இடி, டிஆர் அவங்கவங்க எல்லாம். என்னாச்சு?
எத்தனை பேர் வந்து ப்ராசிக்யூட் பண்ணியிருக்காங்க இது மட்டும்? ஏதோ ஒரு 10 பேர் அங்கங்க பண்ணாங்களே தவிர, க அதிகபட்சமா இருந்த கருப்பு பணம் எல்லாம் இப்போ வந்து ஒன்னும் சிஸ்டத்துக்குள்ளால வந்துருச்சு. சிஸ்டத்துக்குள்ளால வந்து அது மறுபடியும் வந்து வெளிய போயிருக்கிறது. அப்போ அ இ புரிதல் இல்லாமை காரணமாக இது நடக்கவில்லை. யுபி தேர்தலுக்காக நடந்த ஒரே ஒரு விஷயமா இருக்கிறது. அப்புறம் 2வது விஷயம் வந்து ஏதோ வந்து அ போற டெரரிஸ்ட் எல்லாம் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கான். அவன் செக்ல தான் நீங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இல்லையென்றால் அவன் அக்கவுண்ட் காசு வந்து வெளிய போகும். இல்லையென்றால் ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவனுக்கு வந்து இதுதான் தேவைப்படுதுன்னு சொன்னா, இத விட பெரிய ஒரு போங்கே கிடையாது. இத விட பெரிய ஒரு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது என்றெல்லாம் நான் கூறவே மாட்டேன். ஏனென்றால் வேற ஒண்ணும் கிடையாது. இது முழுக்க முழுக்க யுபி தேர்தலுக்கான விஷயமா தான் டிமானிட்டைசேஷன் இருந்தது. அதை தாண்டி 2, 3 விஷயங்கள் வந்து இந்த டெரர் அட்டாக்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களா நான் பார்க்கிறேன். இது வந்து சாதாரண ஏதோ மெர்சனரி கிடையாது. ஆப்கான்ல இருந்து தாலிபான்ல இருந்து ஒரு ரூ. 70,000 குடுத்தா, அதாவது ஒரு ஒரு சோல்ஜர ஒரு சிப்பாயை கொல்றதுக்கு வந்து 70,000 இருந்து ரூ. 1,00,000. ஒரு அதுவும் ஒரு ரேங்க் ஆபீசர கொன்னீங்கன்னா ரூ. 2,50,000 அந்த அளவுக்கு வந்து ரேட் போட்டு தான் இப்போ வந்து தாலிபான் வந்து இந்தியாக்குள்ளால அதாவது காஷ்மீர்ல வந்து ஆப்பரேட் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த அவலத்த பாருங்களேன். ஆப்கானியன் வந்து இப்போ இப்போ வந்து சுட்டுன்னு தான் இருக்கான். நம்ம ட்ரூப்ஸ வந்து சுட்டுன்னு தான் இருக்கான். அதுவும் இருக்கிறது ஒரு ஏன்னா அது அது அந்த அந்த சிஸ்டமே அப்படித்தானுங்க இருக்குது. அந்த ஊர்ல வேற வேலை கிடையாது. இது ஒரு கெரியரா வந்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்ப இது ஒரு மெர்சனரி கிடையாது. அதாவது பணத்துக்காக அ ஒருத்தனும் வந்து இப்போ வந்து இந்த அ ஆக்ரா ஐ மீன் ஆக்ராங்கிறேன். ஃபோர்ட் கிட்ட நடந்த ரெட் ஃபோர்ட். பிளாஸ்ட் அதனால கிடையாது. ரெட் ஃபோர்ட்ல நடந்த பிளாஸ்ட் அதனால கிடையாது. 1. படித்தவர்கள், இது இன்னும் சொல்லப்போனா டாக்டர்ஸ். இது வந்து டாக்டர்ஸ் வந்து என்னென்ன கையாண்டு கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன சப்ஸ்டன்சஸ் கையாண்டு கொண்டிருக்காங்கன்னு நமக்கு தாராளமாவே தெரியும். அவர்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து அவர்களுக்கு இருக்கிற அந்த அந்த அளவுக்கு நாலேட்ஜ் வந்து ஒரு கெமிஸ்ட்ரிக்கு வேணா இருக்குமே தவிர, பாக்கி இருக்கின்ற பல நபர்களுக்கும் கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப அறிந்து படித்த நபர்கள் வந்து நம்மளை போன்ற சொபிஸ்டிகேட்டடாக டிரெஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சொன்னீங்கன்னா, அது நாட்டினுடைய ஒரு குறையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, அது அவர்களுடைய குறையாக நான் பார்க்கவில்லை. அந்த டெரரிஸ்ட்ல ஈடுபட்டவர்களுடைய குறை கிடையாது. இந்த நாட்டினுடைய குறை. இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறீர்கள், குறிப்பாக யுபியில வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். 2வதாக யாரும் இது மட்டும் கிளைம் பண்ணல. ஒரு ஆர்கனைசேஷன் இது மட்டும் நாங்க தான் பண்ணோம் ம். என்று இதுவரை கிளைம் பண்ணவில்லை. அப்ப இது ஒரு புது ஒரு ம அ ஒரு 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 நியூ மெத்தடா தான் இருக்குது. புல்வாமாலயும் இனிஷியலா வந்து கிளைம் பண்ணா கூட, அதன் பிறகு வந்து அவர்கள் கிடையாது என்று கூறினார்கள். இது ஒரு புது முறையாக இருக்கிறது. அப்ப இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது, இது இது இன்னொரு இன்சிடென்ட் கூட நீங்க பொருத்திப்படுத்தி பார்க்க வேண்டும். திடீரென்று ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் நடக்கிறது. இதுல டெல்லி ஏர்போர்ட்ல. ஏறத்தாழ 800 ஃபிளைட் வந்து திடீர்னு டிலே ஆகுது. அது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? தட் இஸ் நாட் a டெரர் இன்சிடென்ட் எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்கிறேன். அதாவது அ உலகத்துல வந்து இப்ப என்ன ஒரு 10,000, 12,000 ஏர்போர்ட் வந்து ஆக்டிவ் ஏர்போர்ட்ஸ் இருக்கிறது. இது இவ்ளோ ஏர்போர்ட்ஸ்ல வந்து நடக்காத ஒரு விஷயம் வந்து டெல்லி ஏர்போர்ட்ல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அதாவது இன்னொரு அ ஒரு ஒரு ரன்வே இருக்கிறது. அதே மாரி இன்னொரு இடத்துல வந்து காமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு பாருங்களேன். அத வந்து அப்படியே மூடி மறைச்சுட்டானுங்க. எதுவும் எகைன் தில்லி மீடியா தான். வந்து இவன் கத்துறவன சென்னையில வந்து கத்துறவன பார்த்தீங்கன்னா, ஓங்கி ஒரு அற வரலான்னு இருக்கு. ஏன்னா, இங்க வந்து இருக்கிறவனுக்கு போல இருக்கிற பிரச்சனை, 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 பிரச்சனைன்னு கத்திக்கிட்டு இருக்கிறவன் வந்து, இந்த ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் பத்தி பேசினானுங்க. அதன் பிறகு வந்து இது ஒரு டெரர் இன்சிடென்ட்டா மாற்ற முடியும் என்று பார்த்த உடனே அவன கம்ப்ளீட்டா வுட்டானுங்க. முதலாளிகளும் வுட்டானுங்க. எல்லாரும் போய் படம் வாங்கி செட்டில் ஆயிட்டானுங்க. அதே மாரி நடக்கின்றது தான். அப்ப அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. அதை ஒட்டி நடக்கின்ற விஷயம் தான் இந்த ஃபரிதாபாத்ல நடந்த இந்த கேப்சர் நடக்கிறது. அ அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் காஷ்மீர்ல சில இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது. அப்ப இதையெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்ப டெரர் வந்து திடீரென்று அதிகரித்திருக்கிறது. இந்த திடீரென்று அதிகரித்ததுக்கு காரணம் என்னவென்றால், முக்கியமாக இருக்கின்ற பிரச்சனை வந்து நீங்க ஏற்கனவே வந்து இந்தியா மேல பலருக்கும் வந்து இப்ப ட்ரம்ப் உள்பட இருக்கின்ற நபர்கள் வந்து இந்தியாவை எப்படியாச்சும் புல் டவுன் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு நடுவுல வந்து பாஜகவினுடைய அரசாங்கம், குறிப்பாக யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய வீடுகளை தான் புல்டோசர் வச்சு இடித்துக் கொண்டு இருக்கிறதே தவிர, வேற யாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலயும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் பாஜக எங்க அதிகாரத்தில் இருக்கிறதோ, மைனாரிட்டீஸ்னுடைய வீடுகளை இடிப்பது என்பது, மைனாரிட்டீஸை துன்புறுத்துவது என்பது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எதிர்வினை இருக்குமா இருக்காதா? ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவன் திருப்பி ஏதாச்சும் ஒரு அடி அடிக்கத்தானே செய்வான். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜக தான்.
இந்த ஒயிட் காலர் ரேடிகலைசேஷன் வந்து இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு. ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அதற்கான ஒரு ஃபெர்டைல் கிரவுண்ட இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஏற்படுத்தி குடுக்குது. ஒரு ரிலிஜன பயன்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் போலரைசேஷன் பண்றாங்க. இதை வந்து மீடியாவும் வந்து எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி அவங்களும் வந்து இத ப்ராபகேட் பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல நேஷனல் செக்யூரிட்டி, பப்ளிக் சேஃப்டி அப்படிங்கிறத இவங்களுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ்காக இவங்க வந்து அலட்சியப்படுத்துறாங்களோ அப்படின்னு தோணுது. மக்களுக்கிட்ட இவங்களுக்கு ஒரு அரசு மீது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா தானே, அவங்க அரசோட கோஆப்பரேட் பண்ணுவாங்க. இப்ப இன்டெலிஜென்ஸ்ல கூட நீங்க என்னதான் இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, டிஜிட்டல் எரா வந்துருச்சுன்னாலும், இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் இல்லையா? இது போன்ற ஆ ந சென்சிட்டிவ் டெரர் அட்டாக்ஸ தவிர்க்கிறதுக்கு. அங்க ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இந்த கவர்ன்மென்ட்? மக்களோட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை இவர்கள் இழந்து விட்டார்களா? இல்ல அத வந்து சரியாக இவங்க வந்து அத பேணி பாதுகாக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இது 100% இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்க. நேத்து ஒருத்தர் உட்கார்ந்து டெல்லிக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்து நியூஸ் 18ல சாதிச்சுட்டு இருந்தாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரே கிடையாதுன்னு சாதிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கு பேமெண்ட் ஐபிஎல் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முழுக்க முழுக்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அதாவது ஒரு வண்டி வந்து அ ஏறத்தாழ காத்தால இருந்து ஆரம்பிச்சு டெல்லி பார்டர தாண்டி உள்ள வந்து அப்படியே அ இருக்கிறதுலயே ஹை செக்யூரிட்டிலயே மோஸ்ட் ஹை செக்யூரிட்டி ஏரியாக்குள்ளால வந்து அவன் வந்து கேட் 1 ஆஃப் இது அங்க மெட்ரோ இது கிட்ட வந்து பார்க் பண்றான். அதன் பிறகு அவன் யோசிக்கிறான், ஐயோ என்னையா பண்றது இத வச்சு இப்ப மேட்டர் இருக்கு, சம்பவம் பண்ணணும்னா இங்க பண்ணலாமா வேற எங்கேயாச்சும் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கான். என்னை பொறுத்தளவுல அந்த நபருக்கு வந்து நிச்சயமாக இந்த என்டையர் அந்த ஏரியாவோட லே அவுட் தெரியாது. இல்லைன்னா சாந்தினி சௌக்ல உடனே நிறுத்தலாம். இப்ப நான் அதுவும் வந்து சொன்னதுக்கு இந்த இந்த சங்கி தான். இப்ப இது என்ன எல்லாருமே இப்ப வந்து டெரர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றவங்க வந்து சங்கி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பேசினாரு. டெல்லிக்காரர் அவரும் டாக்டர் இருக்கு. அவருக்கு முன்னாடி பேர் முன்னாடி டாக்டர் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவருடைய ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குதர்க்கமான ஒரு விளக்கத்தை வந்து வைக்கிறாரு. அப்போ அது அப்கோர்ஸ் ஆங்கர் கூட அது அப்செக்ட் பண்றாரு. ஆனா நான் கேட்கறது இவ்வளவுதானுங்க. அவங்க கடை அவங்க வச்சிருக்காங்க. ஆனா யார் அங்க ஷாப் பண்றது? இருக்கிறவங்க முஸ்லிம் மக்கள் தான் போய் ஷாப் பண்றாங்களா? அறிவே கிடையாதுங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து குறுகிய மனப்பான்மையோட செக்யூரிட்டியை நோக்குகின்ற ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவரெல்லாம் தான் வச்சு வந்து இந்தியானுடைய செக்யூரிட்டி வந்து பலப்படுத்த போறாங்களாமா. இவருடைய எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் தான் அவர்கள் வந்து நாடி போகிறார்கள். அதே மாரி நீங்க பாருங்க டிவில வந்து நேத்து வந்த எக்ஸ்பர்ட்ஸ், முந்தா நேத்து வந்த எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து ஏதோ அ ம வொர்ஸ் தென் பக்தாள் மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. மோதியினுடைய பக்தர்கள் கூட இந்த அளவுக்கு மோசமாக பேச மாட்டார்கள். அந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப முழுக்க முழுக்க இதுல ஒரு கான்வர்சேஷனே இருக்கக்கூடாது என்ற அளவில் தான் எல்லாம் போய்க் கொண்டிருக்கிறது. இதுல வந்து நாம பேசவே கூடாது. நாம என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா, மோடி சூப்பரா இருக்காருன்னு பேசணும். மோடி பூட்டானுக்கு போனது ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக நாம் பார்க்கணும். இந்த மாரி விஷயங்கள் மட்டும் தான் நாம் பேச முடியுமே தவிர, நாம இருக்கின்ற கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் இன்னைக்கு பேசக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இப்படி நான் பேசினா கூட, இதை செவிவாங்குற இடத்துல யாருமே கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. இவர் வந்து எப்பவுமே பிஜேபிக்கு எதிரா தான் பேசுவாரு என்ற ஒரு நிலையில தான் அவங்க பேசுவாங்க. ஆனா என்ன அவங்க மறக்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐ அம் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு வெல்கம் மோடி. அதாவது 2013 எல்லாம் மன்மோகன் சிங்கினுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது, ஐய்யயோ! மோடி வந்தா நல்லா இருக்கும் என்று நினைத்து அ ம மோடிக்காக வாழ்த்தி பேசின நபர்கள் நான் ட்விட்டர்ல பதிவு கூட இருக்கிறது. இன்ஃபாக்ட் கலைஞருக்கு நான் மோடியினுடைய புக் ஆஃப் போயட்ரி கூட பிரசன்ட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து மோடி நல்லவர் என்று நினைத்து, மோடி ஏதாச்சும் செய்ய முடியும் என்று நினைத்து, நான் அவருடைய அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நபர் வந்து இன்னைக்கு மாறி பேசுறேன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபெயிலியராகத்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர, நிச்சயமாக நான் இது எனக்கு நானும் அவரும் பங்காளி ஒண்ணும் கிடையாது. அ இது கூட தெரியாம இல்லைன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவர்களால் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டூ கவுண்டர். நான் சொல்ற ம். விஷயங்களை வந்து கவுண்டர் பண்ண முடியாதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஆன்டி பிஜேபி அப்படின்னு வந்து ஒரு முத்திரை வந்து வந்துருது. அதனால ஒரு டிஸ்கஷனே இந்தியால இன்னைக்கு சாத்தியக்கூறு கிடையாதுங்க. அதான் இந்தியாவில் இருக்கிற பெரிய அவலம் அதுதான். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதா தான் இருக்க முடியுமே தவிர, நிச்சயமாக நம்ம ஒரு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணாலே பல விஷயங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்கஷனே பண்ண மாட்டோம். அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை என்று பாவித்தால் என்ன பண்றது? பொதுமக்கள் இந்த விஷயங்களை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் வந்து இதை பயன்படுத்தி அரசியல் கட்சிகளும், மீடியாவும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனல் டென்ஷன்ஸ இன்னும் அதிகம் பண்ண முயற்சி பண்றாங்க. விச் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் த டெரரிஸ்ட் வாண்ட். அப்போ பொதுமக்கள் இன்னமும் செக்யூலரிசத்துல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி அணுகணும் இது போன்ற சம்பவங்கள? இல்ல எட்டர்னல் விஜில் இஸ் த பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அதாவது
ஒரு அன்இன்ட்ரஸ்டட் பாப்புலேஷன் இன்னைக்கு இன்றைய இந்தியாவில் இருக்குங்க. அவருடைய வாழ்க்கை பயணங்கள் வேறையா இருக்கலாம். இல்லை என்றால் வாழ்க்கை முறைகள் வேறையா இருக்கலாம். அவருடைய அவங்களுடைய அந்த கோண்கள் அது த வே தே லுக் அட் இந்தியா டிஃப்ரெண்டா இருக்கலாம். அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டிஷியன்ஸ் எவ்ரிபடி இஸ் பேட். அப்படின்ட்டு அந்த ஒரு கோணத்துல தான் இருக்கின்ற எல்லா அரசியல்வாதிகளையும் பார்க்குறாங்க. அப்ப அந்த மாரி ஒரு இடத்துல தான் ஒரு விஜய் வந்து இப்போ ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து சில இளைஞர்களுக்கு வந்து தென்படுகிறார். ஆனால் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு தற்கூரி கூட்டமானாலும் சரி, இல்ல பக்தாள் கூட்டமானாலும் சரி, இவர்களுக்கு யாருக்குமே வந்து இந்த அரசியல் என்பது 2014க்கு பிறகு வந்த ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அப்ப மோடி வந்து ஒரு ஹீரோவா இன்னைக்கும் தோற்றமளிக்கிறதுக்கு காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து 2014க்கு பிறகு தான் அரசியலே ஃபாலோ பண்றாங்க. அப்ப அதுக்கு முன்னால் இருந்த அரசியல் வந்து இவர்கள் சொல்லுகின்ற, அதாவது மோடி சொல்கின்ற, இல்லை என்றால் பாஜக சொல்கின்ற விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப நேரு கெட்டவர் என்று சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கும் வரை நிச்சயமாக இந்தியாவுக்கு மாற்றம் வரவுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்துல நீங்க ஒரு அவேர் பாப்புலேஷனா இருந்து கொண்டு, நீங்க வந்து உங்களுடைய ஹிஸ்டரிய வந்து நீங்க ஆக்சுவலா உணர்ந்து கொண்டு, எதற்காக இந்த நாடு ஒரு செக்குலர் நாடாக இருந்தது என்ற விஷயங்களை வந்து நீங்க படித்துக்கொண்டு, அதன் பிறகு வந்து இன்னைக்கு இருக்கின்ற விஷயங்களை நீங்க அணுகினால் தான் முடியுமே தவிர, இதற்கு எஃபோர்ட் தேவைங்க. ஜனநாயகம் என்பது நீங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கலாம். எனக்கு டைம் இல்லன்னு நீங்க சொல்றதுல வந்து அர்த்தமே கிடையாது. இந்த நாடு உன்னை வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா கொண்டு போய் நிறுத்துது. அப்ப அந்த நாட்டை நாம் வந்து காப்பாத்துறதுக்கு இல்லை என்றால் நாட்டுல என்ன நடக்கிறது என்று பார்க்கறக்கு எனக்கு அக்கறை இல்லை, எனக்கு டைம் இல்லன்னு சொன்னீங்கன்னா, யூ டோன்ட் டிசர்வ் இட். அப்ப உங்களுக்கு இதுதான் யூ டிசர்வ் ஒன்லி திஸ். அப்ப பொதுமக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நிப்பாங்க. நீங்க எதேர்ச்சையாக நீங்க வந்து கேட் 1க்கு முன்னால நின்றீங்கன்னா, ஆக்ரா இது அந்த மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி நின்னீங்கன்னா, உங்க கையோ காலோ போறது வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ். யூ எனேபிள்ட் திஸ்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப அங்க தான் பிரச்சனை வருது. பல விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி டாக்டர்.